ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த பஸ்கா பண்டிகையினுடைய ஒரு அடையாளமாக அவர் காணப்படுகின்றார். எனக்கு அன்பானவர்களே, இதில் நாம் பார்க்கின்றோம் அந்த பஸ்கா ஆடு எதற்காக வெட்டப்பட்டது என்று சொன்னால், இந்த இடத்திலே ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுப்பதை குறித்து இந்த இடத்திலே விவரிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்றைக்கு இரவு அவர்கள் அந்த பஸ்கா ஆட்டை, அதாவது எந்த ஆட்டினுடைய ரத்தம் நிலைக்கால்களே வாசல்களே பூசப்பட்டதோ அந்த ஆட்டினுடைய இறைச்சியை அன்றைக்கு யூதர்கள் அன்றைக்கு இரவதை அவர்கள் சாப்பிட வேண்டும். எப்படி சாப்பிட வேண்டும் என்றால், அவர்கள் அதை அப்பத்தோடு சேர்த்து அவரை சாப்பிடுவார்கள். அப்பத்தோடு, ஏனென்றால் இஸ்ரவேலினுடைய வழக்கமான உணவு அப்பம். இன்றைக்கு நாம் எல்லாருமே ஒரு நம்முடைய அன்றாட உணவு சோறு அரிசியை போல அவர்கள் அந்த இறைச்சியை அப்பத்தோடு இணைத்து அவர்கள் சாப்பிடுவார்கள். எனவேதான் இயேசு கிறிஸ்து அப்பம், ஜீவ அப்பம் என்பதை அந்த வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். சரி, இந்த அந்த அப்பத்தை அவர்கள் இரவு சாப்பிடுவார்கள். எப்பொழுது இரவு சாப்பிடுவார்கள்? கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு அவர்கள் அதை சாப்பிட ஆரம்பிப்பார்கள். இதில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் விவரிக்க விரும்புகிறேன். இந்த அந்த ஆட்டை வெட்டி அதை சமைத்து அதை மாலை 6 மணிக்கு அவர்கள் அதை சாப்பிடுவார்கள். அப்படியானால் இந்த ஆடு எப்பொழுது வெட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால், ஒரு மாம்சம், ஒரு ஆடையோ அல்லது மற்ற இறைச்சியோ நம் கடைகளிலே வாங்கி நாம் புசிக்கும் பொழுது அது ஏற்கனவே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அது என்ன செய்யணும் வைக்க முடியும். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய காலகட்டங்களில் நமக்கு எல்லாமே இயற்கை வசதிகள் இருக்கிறது. அந்த ஃப்ரிட்ஜ் இருப்பதனாலே நாம் எப்பொழுது வைத்துனாலும் சாப்பிடலாம். ஆனால் அந்நாட்களிலே ஃப்ரிட்ஜ் போன்ற வசதிகள் இல்லாதனாலே எகிப்து மிகவும் உஷ்ணமான ஒரு இடம். எனவே அந்த இடத்திலே சீக்கிரத்திலே பொருட்கள் கெட்டு போகும். அதனாலே ஒரு ஆட்டை வெட்டும் பொழுது அதனுடைய இறைச்சியை ஏற்கனவே ஒரு 3 மணி நேரத்தில் அதை உணவை அவர் சமைத்தவர்கள் சாப்பிடுவார்கள். அப்படியானால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை பாருங்கள். பஸ்கா பண்டிகை இடத்திலே அது ஏற்புடைய அந்த மதியம் 3 மணிக்கு அந்த ஆடு அந்த அதாவது 1 மணிக்கே அந்த ஆடு என்ன செய்கிறது, தயார் பண்ணப்படுகின்றது. 3 மணிக்கு அந்த ஆடு வெட்டப்படுகின்றது. அப்போ 3 மணிக்கு அந்த ஆடுடைய உயிர் போகின்றது. அதற்கு பிறகு அந்த ஆட்டை மாலை ஒரு 6 மணிக்கு அவர்கள் புசித்து சாப்பிடுகிறார்கள். இதைதான் பார்க்கின்றோம். இதற்கு அந்த ஆட்டினுடைய ரத்தம் எந்த வீட்டின் நிலைக்கால்களே வாசல்களே பூசப்பட்டதோ, சங்கார தூதன், அதாவது மரண தூதன், அந்த கொள்ளை நோய்களை வர வைக்கின்ற தூதன், சங்கார தூதன், அவன் என்ன சொல்ல கடந்து போவான். யார் யார் வீடுகளிலே அந்த ரத்தங்கள் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை கடந்து போய் ரத்தங்கள் பூசப்படாத வீடுகளிலே அங்கிருக்கிற தலைச்சான் பிள்ளைகளையும் மிருக ஜீவன்களையும் என்ன செய்வார், அந்த மரணங்கள் அவர்களை மரணங்கள் அவர்களை ஆழ்ந்து கொள்ளும். எனவே யார் யார் வீடுகளிலே ரத்தம் வைக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாருமே தப்புவிக்கப்படுவார்கள். எனவே அந்த ஆடுடைய நினைவாக ஒரு மரணத்தை தடுப்பதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் எங்களை விடுதலையாக்கினது என்பது அடையாளமாக ஒவ்வொரு வருடமும், அதாவது ஏப்ரல் மாதத்தில் அவர்கள் இந்த 14ஆம் தேதியிலே இந்த பண்டிகையை அவர்கள் அனுசரிப்பார்கள். இன்றைக்கும் யூதர்கள் அந்த பண்டிகையை என்ன செய்கிறார்கள், அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எபிரேய பாஷையிலே இந்த பஸ்கா பண்டிகை பெஷாக் என்று அழைக்கப்படுகிறார்கள். பெஷாக் என்று சொன்னால் கடந்து போவது என்று அர்த்தம். அதாவது அதை தான் ஆங்கிலத்திலே பாஸ் ஓவர். இங்கிருந்து ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு, அந்த வீட்டிலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தால் விடுதலை பெற்றுக் கொள்வார்கள். அந்த விடுதலை பெற்றுக் கொண்டவர்களிலிருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போவதுதான் பாஸ் ஓவர். சரி, இது நமக்கு இயேசு கிறிஸ்துவை என்ன சுட்டி காட்டுகின்றது? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மரித்தார் தெரியுமா? அவர் சரியாக வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு என்ன செய்தார், அவர் மரணம் அடைந்தார். வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு மரணம் அடைந்தார். அவர் மாலை 6 மணிக்கு அவருடைய சரீரங்கள் இறக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, இடத்திலே ஒரு பஸ்கா ஆடு ஒவ்வொரு எருசலேம் ஆலயத்திலும் எருசலேம் ஜனங்கள் யூதர்கள் என்ன செய்வார்கள், அந்த பஸ்கா ஆட்டை எங்கே எடுத்துக்கொண்டு வருவார்கள் தெரியுமா? சரியாக அவர்கள் வியாழக்கிழமை மாலையே அந்த ஆட்டை ஆயத்தப்படுத்துவார்கள். வியாழக்கிழமை மாலையே அந்த ஆட்டை ஆயத்தப்படுத்தி என்ன செய்வார்கள், அதை எருசலேம் ஆலயத்தை வைத்து அதை பராமரிக்கப்படுவார்கள். அதனுடைய முடி கத்தரிக்கப்படும். அதற்கு பிறகு சரியாக மறுநாள் வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு அந்த பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்கக்கூடிய அந்த மதியம் 3 மணிக்கு அந்த ஆட்டை வெட்டுவார்கள். அதனுடைய உயிர் அதிலே போகப்படும். அந்த ரத்தத்தை எடுத்து
எல்லாருமே தனது கொழுந்து இசப்பு கொழுந்தினாலே தொட்டு இடத்திலே அவர்கள் தெளிப்பதை நாம் பார்க்கின்றோம். உடன்படிக்கை பெட்டியிலே அவர்களை பலிபீடத்திலே தெளிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இதனாலே அவருடைய பாவங்கள் நிவர்த்தியாகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் வேதத்திலே பார்க்கின்றோம் அல்லவா, அவர் தானாகவே முன்வந்து இந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சரியாக அவர் இந்த பஸ்கா பண்டிகை, புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த பஸ்கா பண்டிகை வருவதற்கு ஏறக்கூடிய ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அவர் தன்னை ஆயத்தப்படுத்தினார். அவர் தன்னை இந்த மரணத்துக்கு எப்படியாவது நான் சரியாக இந்த பஸ்கா பண்டிகை என்றைக்கு தான் நாம் மறிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஒரு திட்டம் தீட்டி என்ன செய்தார்? யூதர்கள் எல்லாருமே பஸ்கா பண்டிகைக்கு என்றைக்கு கூடுவார்கள் என்று சொன்னால், அந்த பஸ்கா பண்டிகை ஆரம்பிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே எல்லாரும் எருசலேமுக்கு வந்து விடுவார்கள். ஏறக்குறைய 2 மாதங்கள் அவர்கள் எருசலேமிலே தங்கியிருப்பார்கள். எனவே யூதர்கள் எல்லாருமே கூடுகின்ற அந்த நாட்களிலே அவர் தன்னை எப்படியாவது ஜனங்கள் மத்தியிலே ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணி தன்னை எப்படியாவது அந்த பஸ்கா நாட்களில் தான் மரணம் அடைய வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டினார். எனவே அவர் என்ன செய்தார்? இதை எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி அவர் இந்த பண்டிகைக்கு முன்பாக ஒரு வாரம் திட்டம் தீட்டுகிறார். எப்படி திட்டம் தீட்டார் என்றால், தன்னுடைய 2 சீஷர்களை அழைத்து என்ன செய்தார்? அதற்கு எனக்கு ஒரு கழுதையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி என்ன செய்தார்? அந்த கழுதையும் அதனுடைய குட்டியும் கொண்டு வந்து அதற்கு இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொடுத்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஒருவரும் ஏறப்படாத அந்த கழுதை மேல் இயேசு கிறிஸ்து ஏறி உட்கார்ந்தார். அது எருசலேம் நகரத்திலே சரியாக யூதர்களுடைய பார்வைக்கு அது போனது. பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அதில் இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணுகிறார். எல்லாருடைய கவனமும் இயேசுவை வர வேண்டும். அந்த பண்டிகை நாட்களிலே ஜனங்கள் அலங்கரித்துக் கொண்டு இங்கும் அங்கும் நடந்தார்கள். ஆங்காங்கே கடை தெருவுகள். ஆனால் அந்த ஜனத்தின் மத்தியிலே பெரிய ஒரு கிளர்ச்சி உண்டு பண்ணி எல்லாரும் அவருடைய பார்வையை திருப்பினார்கள். இந்த செய்தி காய்பாவின் இடத்துக்கு போகின்றது. பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்துக்கு போகின்றது. காய்பா விசாரிக்கிறான். அதில் எல்லாரும் சொல்கிறார்கள், யாரோ ஒருவன் நாசரேத்திலிருந்து வந்து யாரோ ஒருவன் கலிலேயனாக அவன் இன்றைக்கு நம்மத்திலே வந்து ஒரு கழுதையின் ஏறி ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி கொண்டிருக்கிறான். பிறகு இயேசு கிறிஸ்து மறுநாள் என்ன செய்கிறார்? நேராக எருசலேம் ஆலயத்துக்கு போய் அங்கே விற்கிற இடத்துல காசு விற்கிறதுல இந்த மணி டிரான்ஸ்பரேஷன் அவங்க வீட்டில் எல்லாரும் எனக்கு அடித்து துரத்துகிறார். அந்த இடத்துல பலிகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கட்டவிழ்த்து விடுகிறார். இது பெரிய ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணுகின்றது. மறுபடியும் அவர் புரட்சியை உண்டு பண்ணுகிறார். அவருடைய செய்தி என்ன தெரியுமா? இந்த எருசலேம் ஆலயம் ஒரு கல்லின்மேல் ஒரு கல் இராதபடி அது இடிந்து போகும் என்ற செய்தியை அவர்கள் மத்தியிலே பெரிய ஒரு கிளர்ச்சி உண்டு பண்ணி இவன் தேவதூஷணம் செய்கிறான், இவனை எப்படியாவது இந்த வாரத்துக்குள் கொன்று விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சரியான பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அவரை கொல்வதற்காக ஆயத்தப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, சரியாக இயேசு கிறிஸ்து அவர் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு தன்னை அவர் மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அவர் மரணத்துக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார். இந்த பஸ்கா பண்டிகையினுடைய மறுநாள் கொண்டாடப்படுகின்ற பண்டிகை என்னவென்று சொன்னால், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடுவார்கள். பஸ்கா பண்டிகையினுடைய மறுநாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடுவார்கள். அதாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்றால் அந்த இடத்துல துர்குணம், பாவம், அசுத்தம் இவை எல்லாத்தையும் விட்டு தங்களை சுத்திகரித்துக் கொண்டு அந்த பண்டிகையை அனுசரிப்பதுதான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த இடத்துல எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை இது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எப்போது ஆரம்பிக்கப்படுகிறது என்றால், பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இப்போ பஸ்கா பண்டிகையிலே அவர் அப்பத்தை சாப்பிடும் பொழுது அது புளிப்பேறப்பட்ட அப்பமாக இருக்கலாம். ஆனால் மறுநாள் அந்த அப்பத்தை சாப்பிடும் பொழுது அதை புளிப்பில்லாமல் அதை சாப்பிட வேண்டும். இப்போ இதை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் மரணம் அடையும் பொழுது, பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அவர் மரணம் அடையும் பொழுது எல்லா பாவங்கள் அவர் மேல் வந்து சுமந்தது. அது புளிப்புள்ள அப்பம். எனவேதான் இயேசு தன்னை அப்பமாக காண்பித்தார் அல்லவா? அவர் புளிப்புள்ள அப்பமாக அவர் காண்பித்தார். ஆனால் அவர் நம்முடைய பாவத்தை, உங்களுடைய பாவத்தை, ஜனங்களுடைய பாவத்தை எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டதுனாலே அவர் அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு முன்பாக அவர் புளிப்புள்ள அப்பத்தை சாப்பிட்டார்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் பாவம் நிறைந்தவராய், நம்முடைய பாவங்களை சுமந்தவராய் அவர் மரணம் அடைந்தார். அவர் மரணம் அடைந்து மறுநாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சொல்லும்போது அந்த இடத்துல நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டதினாலே அவர் ரத்தம் சிந்தி அவர் பரிசுத்தமானவராய் இடத்திலே காணப்படுகின்றார். அதுதான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு பிறகு
கொண்டாடப்படுகின்ற பண்டிகை.